சார் என்ன சார் வேணும்? ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேன்றீங்க? விடுங்க சார் போன. நீங்களும் இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க. இல்ல மாடு வண்டி மட்டும்தான் வீடு போய் சேரும். ஏன் சுட்டு புடுவீங்களோ? சுட்டுத்தான் பாருங்களே பாப்பா. இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ராசுடைய ஆளுங்க நைட்டு 12 மணிக்கு மேல லாரியும் டிராக்டர் மணல் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு விலகு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க. ஏழை பையன்டா இலக்காரமா பாவம். நாங்க அப்புறாணி சப்பராணி 2 கட்டையில மணல் அடிச்சு போய் பொழச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை கலான பையன் மாதிரி பாக்குறீங்க. இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. தூக்கிட்டு போய் 4 குத்து குத்துறாடா சரியா வரீங்க. கத்துறதும் கை நீட்டுறதும் உங்க வேலையா? பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆத்துல மண்ணல்ல கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணாதீங்க தம்பி. இங்க இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல. நைட்டு 12 மணிக்கு மேல அங்க எவ்வளவு மணல் திருடான்னு தெரியாது உங்களுக்கு? அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி இருக்காங்க மாப்பிள. அதான் கண்டுக்கிறாம இருக்காங்க. இது என் கடமை. இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆத்துல மணல் அள்ளுறது குற்றம்னு எங்களுக்கும் தெரியும். இது ஆறும் இல்ல கடலும் இல்ல. ஓரையா லாரியிலயும் டிராக்டர்லயும் வெளிமாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு பாவம் விவசாயிங்க. விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஏதோ 2 வண்டி லோட் அடிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு வித்து பொழப்பு நடத்துறாங்கய்யா. அவங்க வயித்துல போய் அடிக்கிறீங்களையா? பாவையா விட்டுருங்கய்யா. அவள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். யோ கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டா சார் எதுக்கு, நாங்க எதுக்கு, ஸ்டேஷன் எதுக்கு, சட்டம் எதுக்கு சார்? போலீஸ் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி. கிளம்புங்க. மாப்பிள சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? போயா போயா. ஏய் பாண்டி, அதை வாங்கி அடுக்கு. பயா எப்படி இருக்க? அண்ணன் இல்லையா? அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்? அதான் தம்பி இருக்காருல்ல. அதாயா அந்த காதர் பாய் மாட்டு வண்டியில மண்ணலிட்டு திரிவானே, அவன் மண்ணலிட்டு வரும்போது முறைச்சதுக்கு ராசல்னா மட்டும் விளக்கு பிடிக்கிறேன்னு மண்டக்கரமா பேசுறேன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே கைய காலை உடைச்சு போட்டிருப்பேன். ராசன் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காசுலிங்க பாண்டே வேற அவர் சொன்னோன்னு எல்லா பயிலும் போயிட்டேன். அப்புறம் நாங்க எதுக்கே காய் சட்டை போட்டிருக்கோம். இப்பவும் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போத்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட வாங்குற காசுக்கு ஊரு போயிட்டு அசிங்கப்பட முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீங்க வந்து நிக்கிறீங்க. பேசின இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அடிச்சு ஒரு கையை ஒடிச்சு விடுங்க. 10 நாள் பட்னியா கிடந்தான்னா வாய் அடங்கிடும். மூத்தவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டேல, அவனை கசக்கி புளிஞ்சிடுறேன். வெண்டைக்காயை வெட்ட சொன்னா விறகு வெட்டுற மாதிரி வெட்டுறீங்க. வாய பாரு காது வரைக்கும். ஏதோ புண்ணியத்துக்கு வெட்டலாம்னு தைரியமா வெட்டுமா? டேய் குமரா, நீ சென்னைக்கு போனாலே 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவ. இதுல வேற சைனாவுக்கு போற. எப்படா வருவ? சைனால இருந்து ஃளைட் ஏறினா வெறும் 5 மணி நேரம். நீ பாக்கணும்னு சொல்ல, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். டேய் குமரா, நீ சைனால வேலை பார்க்க போறல, யாராவது முக்கி இழுத்துட்டு வந்துருவியோன்னு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. முருகவளி, அம்மா அக்கா சொல்றதெல்லாம் கேட்காத. உன்னோட மருமகன் நம்ம வீட்டுல இருந்து சரியா 6 கிலோமீட்டர்ல இருக்கா. மாப்ள ஏதோ பொண்ணை பார்க்க போற மாதிரி சொல்ல, நீங்க பார்த்து வச்ச மாதிரில இருக்கு. யோ சக்கர சுமாரியா, நீ வேற கொளுத்தி போட்டுட்டு இருக்க. டேய் குமரா, எங்கடா போற? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? உன் தம்பிக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் போலீஸ்காரன் ஏதாவது சொன்னானா? அப்பு அன்னைக்கு நீங்க போட்ட போடலவன் அப்படியே ஆடி போய் கிடைக்காம அவன் இனிமேல் நம்ம வழியில குறுக்கே வர மாட்டான். அசால்ட்டா இருந்ததா காதரு. பணம் போய் பிடிச்சவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒத்த சத்தியில போயிடாது என்ன? அப்பா நான் அப்படியே வெளியில போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க ஐயா. வரமாமா? சிங்க குட்டி மாதிரி இருக்க. வரக்காக்கா. இந்த ஊருக்கு வாங்கடா, உள்ள பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலுகளோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ சரக்கு புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்பா. சீ ஏறு. அப்பா நீயாவது வாங்கி கொடுப்பா. வீட்ல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மலரு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன். இன்னைக்கும் வருதமா? ஏய் நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்டுல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த விலை கேத்திட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன். இங்க இருக்க என்னைய கூட்டு வந்தா? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு.
உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸான்னு என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? யோ நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த நேரத்துல இறக்குறதுல இறக்குற நேரத்துல ஏத்துறதுல அந்த பாம்பு பிடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருக்கும். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். நடத்து. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி ஐயே எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசே ஐ கமிங். நீ என்ன பெரிய தளபதி ரஜினிகாந்தா? சீன் போட்டுட்டு இருக்க, பிச்சு போடுவேன். உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். இப்ப எல்லாம் பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது. படுத்தா மனசு பல்ட்டி அடிக்குது. உனக்கு நான் டபுள் ஓகே, எனக்கு நீ ஓகே தான். ஐ லவ் யூ. ஆன்சர் இமீடியட்லி. சூலாயத்தை எடுத்து ஏத்தி போடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. விளக்கையும் ஏத்துங்க, சூலாயத்தையும் ஏத்துங்க. நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து விளக்கேத்த போறீங்களோ? கோயிலுக்கு கூட நிம்மதியா வர ஹே முடியல. மலர், ஹே புதிய மலர், ஹே நியூ ஃப்ளவர். இந்தம்மா விளக்கு எடுத்துட்டு போறப்பனே. ஹே நம்ம எவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம். ஒரு ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் பிறந்ததுல இருந்து பார்த்தவங்களுக்குலாம் ஹாய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே ஓகே சரி 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 ஹாய் சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லாமே. இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் என் பின்னால சுத்தினாலும் அது நடக்காது. ஹே மலர், ஹே சாரி கையை தான் சாரி விளக்கு சாரி. நம்ம ஆளுக்கு அங்க தேங்காய் உடைச்சிட்டாங்க. என்னப்பா வாட் ஹேப்பன்? ஹே சித்தப்பு. என்ன சித்தப்புன்னு தப்பு? அந்த புள்ள அடிச்ச அடிதான் கோயில் மணியை விட பெருசா கேட்டுச்சு. அந்த புள்ளைகிட்ட வச்சுக்கிறதா பிரச்சனையான்னு சொன்னேன்ல, அடிச்சாளா? அடிக்கல சித்தப்பு, சும்மா தொட்டுட்டு போறான். தொட்டுட்டு போனாளா? நீ பச்சை பாம்பவே பச்சை கயிறுன்னு சொன்னவன் அடிச்சிட்டு போனதை ஒத்துக்குருவியா? அடப்பாவி, நீ இவ்வளவு அசிங்கப்படுவேன் நானு. சாரி சாரி சாரி. அவ அப்பாவுக்காக வச்சிருந்த விலை குறைஞ்சோனே அடிச்சிருப்பா. நீங்க அதை பெருசாக்கி கோவப்படாதீங்க ப்ளீஸ். அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. கேளு பொடி மாசு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா ஒரு 15 லாரி சனத்தோட போய் அவங்க கிராமத்தை ஒட்டு மொத்தமா எரிச்சிருப்போம். யோ கிழிச்ச நீ போமா. எப்பா நீ குடுக்குற இடந்தாப்பா அந்த புள்ள கூட என்னை லவ் பண்ண மாட்டேங்குது. யூ ஆர் நாட் எஜுகேட்டட். சரி வாயா போலாம். எங்கே போற? பிரசாதம் குடுக்குறான் சாப்பிடலாம். போலாயா? சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா? அப்படியே டடி வாங்க பொங்க திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. ஏய் என்னடி அங்க அடிச்சிட்டு இங்க உட்கார்ந்து அழுறியா? அப்பா பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு. இப்படி பண்றது உங்க அப்பாவுக்கே பிடிக்காதுடி. யார் அடிச்சிருக்க தெரியுமா? நல்ல பையன்டி அவன். மன்னிப்பு தான் கேட்டுறேன். எப்போ மாப்பிள்ள அங்க இருக்காப்லையா? சரி நான் உடனே வந்துடுறேன். அம்மா முருகவழி, அப்பா தம்பியை கூப்பிடு. இத கூப்பிடுறேன்ப்பா. ஒரு நாள் ஊர்ல இல்ல இல்லங்க தடுத்து வச்சிட்டாங்க. என்னண்ணே கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்து நிக்கிறது என்ன விதியா? இப்படியே போனா நம்மள சாமி பிரச்சனை முடியும். கொஞ்சம் பொறுமையாரு போனே. ஆமா இவர் அப்படியே சொன்னதை கேட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. சாமி எதுவா இருந்தாலும் ராசி பேசட்டும், நீ பேசக்கூடாது. அண்ணன் சொல்றேன். திருட்டு பயிலுக்கு மொத்தமா நிக்கிறாங்க பாரு. இரு ராசே, அப்பாவிங்க கூட விளையாடாத. ஸ்டேஷன்ல இருக்கிற காதல் பையன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பணும். இல்ல நாளைக்கு நடக்க போற அத்தனை பிரச்சனை நீதான் பொறுப்புங்கிறேன். இது எங்க பிரச்சனை. உங்க பிரச்சனை நாங்க ஏதாவது தலையிடுறோமா? எதுக்கு தேவையில்லாம எங்க பிரச்சனை மூக்க நுழைக்கிறீங்க? இத நாங்க பாத்துக்கிறோம். அப்ப அது நீங்க பாத்துக்கிறீங்க. காதர் பாய் எங்க? எங்கயாவது கறிக்கடையில போய் தேடுங்க. யார்கிட்ட கை நீட்டி பேசுறான்? நீட்ட கை வெட்டிடுவேன். சும்மாரியா ராசே, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காதரப்பா என் வீட்டு முன்னாடி நிக்கணும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள போலாம். மாப்பிள்ள நீங்க சும்மா இருக்காங்க.
இவனுங்களாம் ஒரு ஆளா? சொல்லு போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் சும்மா சும்மாரப்பா வெட்டணும் குத்தணுங்கிட்டு வாழ்ற வயசுல கொஞ்சம் பொறுமையாரு. ஏய் அவனுங்களை அறுத்து போட வேணாம் இவ்வளவு நாள் காத்து கிடக்கேன். எல்லாம் இவனுங்களை சொல்லணும். காசையும் வாங்கிட்டு வேலையும் கட்டுறான். என்ன பெருசு என்ன சொல்லிட்டு போகுது? யோ அந்த வண்டிக்கார பையில விட சொன்னால ஒரு நாளைக்கு இருக்கட்டுமே. புடிக்க சொன்னா புடிக்கணும், விட சொன்னா விடணும். காசு வாங்குறல. யோ வாயா. என்ன மீச அடியெல்லாம் அனுப்புற போல இருக்கு. இன்னொரு தடவை பேசன தலையை வெட்டி தூக்கி போட்டுருவேன். மூத்தவரை பெருசு ஓவரா சேட்டை பண்ணுது, போட்டுடலாமா? சேச்சா நாம செய்யற தப்பெல்லாம் 5 நாள் ரிமைண்டோட நிறுத்திங்கய்யா. பெருசா போட்டு காலம் பூரா கம்பி எண்ணி கழித்தீங்க சொல்றியா? நாம சம்பாதிக்கிறத இருந்து அனுபவிக்கணையா, அதுதான் வாழ்க்கை. மலர் என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? தப்பு பண்ண மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். உன்னோட மன்னிப்பு உன் ஹாயில எனக்கு வேணாம், எனக்கு என் காதல் வேணும். ஐயோ இத பத்தி மறுபடியும் பேசாதீங்க, என்னால முடியாது. என்னடி முடியாத? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல, இல்ல பிடிக்கலன்னு சொல்ல. பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்படியே போயிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஒரு பையன், ஒரு நல்ல குடும்பம், இதெல்லாம் வேணும்னு சொல்றதுக்கு நான் என்ன லூசா? அப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? குழப்பமே இல்ல. நான் பிறந்த அன்னைக்கே அம்மா செத்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து என் அப்பா தான் என்ன வளர்த்தாரு. அவரை விட்டுட்டு உங்களோட சைனாவுக்கு வர சொல்றீங்களா என்ன? ஏய் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் கூட தாண்டி இருக்கணும். அப்பா எல்லாம் ஒரு பிரச்சனை. என் அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க அம்மா சாகும் போது எங்க அப்பா வயசு 24. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயசுல எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு போச்சு. இன்னொரு கல்யாணம்னு நினைக்காம எனக்காக என் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தவர் அவரு. அவரை விட்டுட்டு வர முடியாது என்னால. எல்லாருக்கும் அப்பானா குரு, ஆனா எனக்கு அவர் கடவுள். என் குடும்பம் இந்த ஊருக்கே சோறு போடுடி. உங்க அப்பா பாத்துக்க மாட்டவா? மறுபடியும் அதையே பேசாதீங்க. உங்க பாத்தனில இருந்து என் அப்பாவை நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சுட்டேன். கடைசி காலத்துல அவர் என் புள்ள மாதிரி பாத்துக்கணும். அவர் உசுறு ஏன் வழியில தான் போகணும். ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன நன்றி கேட்டவளாக்கிறாதீங்க.